பாருங்கள் சர்வசக்தி டபுள் ரோலு, அதாவது 84 பிளேடுக்கு நாங்கள் முன்னாடி 28 பிளேடும் பின்னாடி 42 பிளேடும் ஓட்டுறோம். நம்ம இங்கே லோக்கலில் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், மக்காச்சோளக்காடு ஒரு உழவு ஓட்டுறது அப்படியே ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 உழவு ஓட்டுறதுக்கு சமம். ஏன்னா பிளேடு ஓட்டுறது பின்னாடி பக்காவாக வந்துடுது. நீங்கள் வந்து விவசாயிக்கு வந்து இது அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா ரொட்டாவேட்டில் யாரும் 2 உழவு ஓட்டினீங்கன்னா காசு அதிகம் ஆகும். ஆனால் இதில் வந்து நாங்கள் மணிக்கு 1800 ரூபா தான் வாங்குகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 70 பிளேடு போட்டு ஓட்டுறோம். அடுத்தது இன்னும் ஓட்டி பார்த்துட்டு 84 பிளேடு போடுவோம். 84 பிளேடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சாமை ட்ரீட் பவர் ஃபேக்ட்ரினால தான் உங்களுக்கு வந்து இன்ஜின் திணறாமல் ஆர்பிஎம் ஸ்டாப் ஆகாமல் அருமையாக போகுது. சூப்பராக ஃபினிஷிங் நல்லா அருமையாக வருதுங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் காடு சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஆழம் போகுதுன்னு பாருங்கள். 70 பிளேடுக்கு 55 ஹெச்பி கேட்டகரி வண்டிலாம் எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த ரொட்டாவேட்டர் போட்டு நிற்காம 10 மணி நேரம் இல்லை, 20 மணி நேரம் இல்லை, 50 மணி நேரம் கூட ஓட்டலாம். கிரீஸ் அடிக்கிறதுக்கு மட்டும் நிறுத்திட்டு 50 மணி நேரம் கூட ஓட்டலாம். வண்டி எந்த பிரச்சனையும் இருக்காது. அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அதனால் நீங்கள் வந்து விவசாயிக்கு வந்து மக்காச்சோளம் வச்சுருக்கிறீங்க அத்தனை விவசாயிகளுக்கும் இது அருமையான ஒரு வாய்ப்பு. ஒரே உழவில் 2 உழவு ரொட்டாவேட்டர் ஓட்டுற மாதிரி. அதனால் நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் இப்போ சென்ட் பண்ணுறேன், நம்பர் பண்ணுறேன், நீங்கள் கூப்பிடுங்க. திரும்ப வந்து இது இன்றைக்கி தான் ட்ரையல் ஆரம்பிச்சிருக்கிறோம். காலையில் ஒரு 2.5 மணி நேரம் ஓட்டிட்டோம். இன்றைக்கி ஒரு 4 மணி நேரம், மொத்தம் ஒரு 7-8 மணி நேரம் ஓட்டுறோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா டீசல் எவ்வளோ போகுது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வண்டி இன்ஜின் ஹீட் ஆகுதா, ரொட்டாவேட்டர் பிரச்சனை இல்லாமல் ஓடுதா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இன்றைக்கி 7 மணி நேரம் ஓட்டுறோம். இந்த ரொட்டாவேட்டர் வந்து சர்வசக்தியிலிருந்து நமக்கு ட்ரையலுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க முதல்ல ரெடி பண்ணினது. அதனால் நம்ம இப்போ 4 வீல் டிரைவில் போட்டு ஓட்டுறோம். ஃப்யூச்சரில் எங்கள் சாமை ட்வீட்ஸ் பாரில் மட்டும் 2 வீல் டிரைவில் ஓடும். மற்ற டிராக்டரில் ஓடுறது வாய்ப்பு கம்மி. ஏன் ஓடுறது கம்மின்னு கேட்டிங்கன்னா இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸு. நீங்கள் வந்து நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கூலிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று ரேடியேட்டர்லேருந்து கம்பல்சரியாக வந்து 3 பிஸ்டன் அட்டன் டைமில் பேரலல் கூலிங் சிஸ்டம் இருக்குது. ரெண்டாவது வந்து வெட் லைனர் சுற்றி கூலண்ட் ஆயில் வந்து கம்பல்சரியாக போயிட்டு வருது. மூணாவது வந்து பிஸ்டனுக்கு அடியில் வந்து கூலிங் நாசில் பம்பு வச்சுருக்கிறாங்க, அது மூலிமா அட்டன் டைமில் கூல் பண்ணுது. நாலாவது ஃபியூல் இன்ஜெக்டர் போடுற இடத்துல வந்து ஹெட்டில் வந்து காப்பர் வாசல் சுற்றி கூலண்ட் ஆயில் போயிட்டு வருது. 4 விதமான கூலிங் இருக்கிறனால, அதே சமயத்தில் கவர்னர் டைப் மெத்தடுங்கிறனால எவ்வளோ லோடு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு தகுந்த டீசல் மட்டும்தான் எடுத்துக்கும். இன்ஜினோ வண்டியோ திணறாது. இந்த மெத்தேடு மகேந்திராவோ, சோனாலிகாவோ, சுராஜிலையோ இல்லை ஜாண்டீர்லேயோ இருக்கிற அத்தனை பிராண்டு டிராக்டர்லேயும் கிடையாது. இந்த இன்ஜின் கீர் பாக்ஸ் மெத்தேடு வரணும்னு நினச்சிங்கன்னா, மற்ற டிராக்டரில் கம்பெனி கொண்டாடணும்னு நினச்சாங்கன்னா 2.5 லட்ச ரூபா விலை அதிகம் வரும். அந்த 2.5 லட்ச ரூபா விலை அதிகம் வந்தாலும் இந்த பேட்டன் ரைட்ஸு சாமை ரைட்ஸ் பார்க்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து மற்ற வண்டிக்கு நம்ம வண்டிக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். நம்மளுக்கு 4 வீல் டிரைவில் இந்த ரொட்டாவேட்டர் ஓட்டுறோம், 50 ஹெச்பி 2 வீல் டிரைவில் இந்த ரொட்டாவேட்டர் ஓட்டுறோம். அடுத்து இன்னும் ஒவ்வொரு காடாக ஓட்டும் போது, ஒவ்வொரு கிராப்பாக ஓட்டும் போது நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஆயிரம்